சம்பவம் இருக்குது மக்களே, சம்பவம் இருக்குது. ஸோ வெல்கம் டு மணி கைஸ். அந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் என்ன நடக்க போகுதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ரூல் பற்றி உங்களுக்கு தெரியும். ஸோ ஒரு லைக் வீடியோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்கான ஒரு அப்டேட் தான். ஸோ இப்போ சாக்ரிஃபைஸ் டாஸ்க்ன்றது நடந்துட்டு இருக்கு இல்லையா. சாக்ரிஃபைஸ் வந்துட்டு கால் பண்ணி வந்துட்டு யார் போய் ஃபோன் எடுக்கிறாங்களோ அவங்க ஃபோன் எடுத்து லைக் வந்துட்டு இன்னொருத்தவங்கள டாஸ்க் பண்ண சொல்லணும். ஸோ அந்த மேட்டரில் யார் வந்துட்டு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முத்து அவர்கள் ஃபஸ்ட்டு போய் ஃபோனை எடுத்து குழப்பத்திலே ஜாக்லினை பண்ண சொல்லலாமா இல்லை ரயானை டாஸ்க் பண்ண சொல்லலாமான்னு யோசிச்சு கடைசியாக வந்துட்டு நம்ம ரயான் அவர்களே பண்ண சொல்கிறாரு. ஆக்சுவலி வாட் இஸ் த டாஸ்க்னா கப்ஸை வந்துட்டு 90 செகண்ட்ஸில் வந்துட்டு இந்த டவர் மாதிரி எடுக்கணும். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ஸோ ரயான் அவர்களும் முத்து அவர்களும் ஆக்டிவிட்டி ரூமில் போயிட்டு எல்லாம் அடுக்கிறாங்க. நம்ம ரயான் அவர்கள் வந்துட்டு அதை செய்ய தவறிடுறார். 90 செகண்ட்ஸில் பண்ண முடியல. ஸோ வந்துட்டு அந்த டாஸ்கில் தோத்துறாரு. முத்து இஸ் கெட்டிங் அவுட் ஆஃப் த கேம். இது எல்லாருமே சொல்லலாம். ரயான் வேணுன்னே வந்துட்டு பேக் ஸ்டாப் பண்ணிட்டாரு, லைக் வந்துட்டு பகையை வந்துட்டு தீர்த்துட்டார் அப்படின்ற நிறைய பேர் சொல்லலாம். பட் ஆனால் அவர் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. கப்பை அடிக்கிட்டு கப்பை அடுக்கிறதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கிட்டாரு. 1, 2, 3, 4, 5, 6ன்னு. ஸோ அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறதுனால கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ அது முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ இப்போது என்ன நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்துட்டு கால் வரப்போகுது. வந்துட்டு அவங்க இது பண்ண போகிறாங்க. ஸோ வந்து ஜாக்லின் அவர்களுக்கு ஒரு டாஸ்க் வருது. நீங்கள் வந்து ஒரு ஆள் சூஸ் பண்ணி அவங்க வந்துட்டு டிடிஎஃப்ல வந்துட்டு விளையாடவே கூடாது எந்த டாஸ்க்குமே அப்படின்ற மாதிரி. ஸோ யார் வந்துட்டு அவங்க சூஸ் பண்ணியிருப்பாங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் யாருன்னு சொல்லி. தெரியாத ஆட்களே இருக்கிறது நான் சொல்கிறதுக்கே விரும்பல. ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யாருன்றதை. ஸோ யார் கரெக்டாக சொல்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அப்புறம் என்ன ப்ரோ ஆச்சு, பாயிண்ட்ஸ் டேபிள் என்ன ப்ரோ ஆச்சு நீங்கள் கேட்கறது போகுது. ரயான் அவர்கள் இன்னைக்கு டாஸ்க் முடிவில் லீட் எடுப்பார். ஸோ முத்துக்குமரன் என்ன ப்ரோ 1 பாயிண்டோட தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி முத்து ஃபேன்ஸ்லாம் வருத்தப்படலாம். முத்துக்குமரன் இருங் பாய் வந்துட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி. ஸோ நைட்டு சந்திப்போமா அப்படின்ற மாதிரி தான். நைட்டு ஒரு சிறப்பான சம்பவம், முத்துக்குமரன் ஃபேன்ஸ் ஹாப்பியாக இருங்க. நைட்டு சிறப்பான தரமான சம்பவத்தை நம்ம முத்துக்குமரன் பண்ணுவார். ஸோ முத்துக்குமரன் அவர்கள் ஒரு 5-6 பாயிண்ட்ஸ் வந்துட்டு இன்றைக்கி டே எண்டில் வந்துட்டு எடுத்து அவர் வந்து 2nd பிளேஸ் பிடிப்பார். 3rd பிளேஸில் நம்ம விஷால் அவர்கள் இருப்பார். விஷாலுமே ஒரு சாக்ரிஃபைஸ் டாஸ்க் பண்ணுறாருங்க. பயங்கரமாக சாப்பாடு பிரியாணி ஏதோ கொடுத்துருக்காருங்க போல், பயங்கரமாக சாப்பிட்ணும், பயங்கர ஸ்பைசி ஃபுட்ஸு. ஸோ அது யாருக்காகன்றதை நீங்கள் நம்ம லைவ் பார்த்தா தெரியும். அதுக்கப்புறம் நம்ம ராணுவ அவர்கள் 5 லிட்டர் தண்ணி குடிக்கணுமா. 5 லிட்டர் தண்ணி 90 செகண்டில் எப்படியா குடிக்க முடியும்? அவன் ஒரு பக்கம் வாந்தி வேற எடுக்கிறான், பாவன் என் தலைவன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ எல்லாமே ஒரு பயங்கரமான டாஸ்க் நடந்துகிட்ருக்கு. யார் டிடிஎஃப் வின் பண்ணுவான்றது நம்மளுக்கு வந்துட்டு வீக் எண்டு இன்னும் ஒரு நாள் இருக்குது, 1.5 days இருக்குது. ஸோ கண்டிப்பாக வைக்கிற டாஸ்க் அப்கமிங்கில் என்னன்னு சொல்லி நான் வந்துட்டு அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஸோ அதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இதுதான் மக்களே. ஸோ எண்ட் ஆஃப் த டே யார் வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்காங்கன்னா நம்ம ரயான் அவர்கள், 2nd முத்துக்குமரன், 3rd விஷால். ஸோ பயங்கரமாக போகுது. ஸோ இதெல்லாம் தான் அப்டேட்டு. வேறு மாதிரி சம்பவம் மாஸ் பண்ண போகிறாங்க. ஸோ நீங்கள் யார் டிடிஎஃப் ஜெயிப்பா நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த டிடிஎஃப் சாக்ரிஃபைஸ் டாஸ்கில் ரயான் அவர்கள் வேணும்னே வந்துட்டு தோத்தாரா, முத்துவை பேக் ஸ்டாப் பண்ணுன்றதை மறக்காமல் அது என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.